பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸின் தீர்ப்பானது பிப்ரவரி 12ஆம் தேதி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மானஸ்ராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் மானஸ்ராஜ், இந்த வழக்கின் முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கடந்த 2021ஆம் ஆண்டு தமிழக காவல்துறையில் சிறப்பு டிஜிபியாக இருந்த ராஜேஷ் தாஸ் தனக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக பெண் எஸ்பி ஒருவர் புகார் அளித்திருந்தார். இதனை அடுத்து அந்த புகாருக்கான சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் அவருக்கு உடந்தையாக இருந்த செங்கல்பட்டு எஸ்பி கண்ணன் ஆகியோரை பணியிடம் நீக்கம் செய்து அந்த வழக்கு சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தவும் உத்தரவிட்டிருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் சிபிசிஐடி போலீசார் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் அவர்களையும் கண்ணன் அவர்கள் மீதும் வழக்கு தொடர் செய்து 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடரப்பட்டு அவர்களுக்கு தலா 500 ரூபாயும் மேலும் சிறப்பு டிஜிபி அவர்களுக்கு மொத்தம் மீதம் 20,000 ரூபாயும் கூடுதலாக விதித்து அவருக்கு தீர்ப்பு அளித்திருந்தனர். 3 ஆண்டு சிறை தண்டனையும் கூடுதலாக கொடுத்திருந்தனர். இதனை எதிர்த்து 3 ஆண்டு சிறை தண்டனையும் அந்த அபராதத்தையும் நிறுத்தி வைக்க கோரி இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் ராஜேஷ் தாஸ் தரப்பில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். அந்த வழக்கானது நீங்கள் விழுப்புரம் நீதிமன்றத்தை நாடுங்கள் என்று தெரிவித்ததன் அடிப்படையில் விழுப்புரம் முதன்மை நீதிமன்றம் பூர்ணிமா தலைமையில் இந்த வழக்கு மீதும் தொடரப்பட்டது. இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும், இந்த வழக்கு தொடர்ந்து அவரை முகாந்திரம் இல்லாமல் அவருக்கு இது என் மீது தொடரப்பட்ட காழ்ப்புணர்ச்சியான வழக்கு என்று அவர் வாதிட்டிருந்தார். தொடர்ந்து இந்த வழக்கு முதன்மை நீதிமன்றம் நீதிபதி பூர்ணிமா தலைமையில் நடைபெற்று வந்த நிலையில அவர் தரப்பிலிருந்து வழக்கறிஞர் யாரும் ஆஜராகாத நிலையில அரசே வழக்கறிஞர் ஒருவரை நியமித்து தங்கள் தரப்புக்கு வழக்கறிஞரை நியமித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கானது தற்பொழுது இன்று விழுப்புரம் நீதிமன்றத்தில் இன்று வந்தது. இந்த வழக்கு பூர்ணிமா நீதிபதி முன்பு வந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வழக்கின் விசாரணையை வருகின்ற திங்கட்கிழமை, அதாவது 13ஆம் தேதி ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார்கள். விவரங்களுக்கு நன்றி மானஸ்ராஜ்.